இப்போது மொச்சை தாளிக்க போகிறோம். மசால் மொச்சை. அதுக்கு மொச்சை 1/2 கிலோ வாங்கி வேக வச்சுருக்கு. 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 கிலோ பல்லாரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கு, 50 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கு, 10 வத்தல் கிள்ளி வச்சுருக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்க. இப்போ மொச்சை தாளிக்கிறது எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ வடை சட்டி காய வச்சு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் பெருஞ்சீரகம் போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்து பச்சை மிளகா வத்தல் போட்டாச்சு. அடுத்து வெங்காயம், எல்லாத்தையும் போட்டு நல்லா திவக்கி நல்லா வேக விடணும். இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் மசாலா சேர்க்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இவ்வளோ வெங்காயம் வதக்கிறதுக்கு 1/2 லிட்டர் எண்ணெய்னாலும் கண்டிப்பாக தேவை இருக்கும். நான் கடைக்கு செய்கிறேன். நீங்கள் வீட்டுக்குன்னா இதிலேருந்து குறைச்சி எப்படி செய்யணும்னு பார்த்து செஞ்சுக்கோங்க. நான் கடைக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வெங்காயம் இன்னும் நல்லா திவங்கணும். நல்லா திவங்கின பிறகு நம்ம கறி மசால் பவுட்ரு, கடலை மாவு எல்லாம் கரைச்சி ஊற்றி அதுக்கப்புறம் மொச்சையை போட்டு தாளிக்கணும். நான் அது போடையில் நான் காமிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, இதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 போட்டு நல்லா கிண்டி விட்டுறணும். இது வேகட்டும். இப்போ இதுக்கு ஒரு 200 கிராம் கடலை மாவு, சிக்கன் மசாலா ஒரு 4 ஸ்பூன் இருக்கும் போட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் மிக்சியில் அடிச்சிடுவேன். நீங்கள் வேணால் கரைச்சி கூட ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இதை அடித்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிட்டு இன்னொரு சுற்றி இது நல்லா 2 மிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தில் இதை ஊற்றிடணும். இதை ஊற்றிட்டு நல்லா வேக விட்டு கிண்டி விட்டு இது வேகட்டும். இந்த வாரேன்.
இப்போ மல்லி செடியை நல்லா கழுவிட்டு அதில் ஒரு குத்து போட்டுருணும். இந்த மசாலாவோட சேர்த்து ஒரு குத்து மல்லி செடியும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கிண்டிட்டு இதில் இதில் மொச்சையை போடணும். மொச்சை அவிச்சு வச்சுருக்கோம்ல, இந்த மொச்சையை நல்லா போட்டு மொச்சையை நல்லா எல்லாத்தையும் இப்படி தண்ணி ஈர்த்துட்டு அவிச்ச மொச்சையை தண்ணி ஈர்த்துட்டு போட்டு போட்டு நல்லா கிண்டணும். நல்லா கிண்டி விட்டுட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். மொச்சை, வெங்காயம், கருவேப்பிலை, மல்லிச்செடி எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்து இந்த அளவுக்கு கிண்டிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றணும். ஆக்கிருமா முகேஷ்? முகேஷ்னு சொல்ல, அப்புறம் வேற ஒன்று என்ன சொல்ல? முகேஷன் தானே சொல்லணும். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடும். வச்சுக்கல பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இந்த பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருக்கோம். சரி, பார்க்கல எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா படுத்திட்டு இதுக்கு மேலே மேலே கொஞ்சம் மல்லிச்செடி தூத்தி விட்டு இப்போ மொச்சை ரெடி.